யாராச்சும் ஏதாவது கொடுத்தாங்களா? அதெல்லாம் நீங்க வாங்கலல்ல? சக்தி, என்னம்மா இது? கையில காயமா இருக்கு. எப்படி ஆச்சு? ஐயோ அம்மா, இது லேசான அடிதான், விடுமா. அது விடு. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுமா. யாராவது வந்து நமக்கு எந்த பொருளும் கொடுக்கலல்ல? நீ எதுவும் வாங்கி வைக்கலல்ல? நீ டென்ஷன் ஆகாம இரு. யாரும் இங்க வரல, எதையும் கொடுத்துட்டும் போல. என்ன விஷயம்னு சொல்லு. நம்ம வீட்டுல லட்சக்கணக்கான பணத்தை ஒளிச்சு வச்சு நம்மள மாட்டி விட திட்டம் போட்டிருக்காங்க. ஐயோ, காலையில கடையில ரெய்டு வந்தது கூட அவங்க பிளான் தான். இப்ப பணத்தை வச்சு நம்மள மாட்டி விட பாக்குறதும் அவங்க பிளான் தான்மா. அவங்கன்னா யாருமா? ரங்கநாயகியா? அவளை விட்டா வேற யார் பண்ணுவாங்க? எலெக்ஷன்ல உங்களை நிக்க விடாம பண்றதுக்கு எங்க அம்மா தான் இப்படி எல்லாம் பண்ணிருப்பாங்க. அவங்களோட சதி திட்டத்துக்கு நாம பலியிடக்கூடாது. எதுக்கும் இன்னொரு வாட்டி வீடு ஃபுல்லா தேடி பார்க்கலாமாமா? சரி, தேடி பாருங்க. சரி, பாருங்க. தேடு. சக்தி, அங்க பாரு, ஒரு பேக் இருக்கு. இது இவ்வளவு நேரமா இங்க இல்லையே. யார் இத கொண்டு வந்து வச்சது? தெரியல. ஆனா அதுலதான் பணம் இருக்கும் சக்தி. இல்ல, இந்த பிளான்ல நம்ம மாட்டிக்க கூடாது. மாட்டிக்கவே கூடாது. மாட்டிக்கவே கூடாது. சக்தி, நீ சொன்ன மாதிரி இதுல பணம் இருக்கு. இப்ப என்னம்மா பண்றது? ஆமா, இது இங்க இருக்கவே கூடாதுமா. பறக்கும் போற ஆபீசர்ஸ் வரதுக்குள்ள இது எப்பவே தூக்கி எரிஞ்சிடணுமா. யாரா அவன்? மேடம். ஏய், ஹலோ ஹலோ, யார் நீங்க? என்ன வேணும்? சார், மேடம் இன்டர்வியூ எடுக்கணும். மேடம் கூப்பிட்டீங்கன்னா இன்டர்வியூ எடுத்துடலாம். அண்ணே, அம்மாவை இன்டர்வியூ எடுக்க வந்திருப்பான் போல. தம்பி, ஆ? மேடத்தை பத்தி நல்லா புகழ்ந்து எழுதணும். சரிங்க சார். வரப்போற எலெக்ஷன்ல அம்மா தான் அமோக வெற்றி பெற போறாங்கன்னு சோசியல் மீடியா ஃபுல்லா அப்படியே வைரல் அப்படியே பரவி விட்டுறணும். சரியா? சரி சார். வெரி குட். இதெல்லாம் பண்ண சொல்லி பணம் கொடுத்துருக்காங்க சார். பணம் கொடுத்தாங்களா? யார் கொடுத்தது? மேடம் தான் கொடுத்தாங்க. அவங்க கிட்ட கை நீட்டி வாங்கின பணத்தை வஞ்சனையே இல்லாம மீனாட்சி அம்மாவை பத்தின 2 விஷயத்த இந்த கேமரால படம் முடிச்சு கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் வெளியே வந்தா மீனாட்சி அம்மாவோட இமேஜ் டோட்டலா டேமேஜ் ஆயிடும். ரோட்டோரத்துல அவங்க டிஃபன் கடை இருக்குல்ல, அங்க சாம்பார்ல புழு கிடந்திருக்கு. ஆபீசர் போய் ரைடு பண்ணி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, மீனாட்சி அம்மாவோட வீட்டுல லட்சக்கணக்கில் பணம் கிடைச்சிருக்கு. வாக்காளர்களுக்கு கொடுக்க வச்சிருந்தாங்களாம். அதையும் பறக்கும் படம் வந்து பறிமுதல் பண்ணிட்டாங்க. சாம்பார்ல புழு கிடந்தது, வீட்டுல பணம் கிடைச்சது, இது எல்லாமே மீனாட்சி அம்மாவை சிக்க வைக்கிறதுக்காக போட்டு வச்ச செட்டிங் தானே. மீனாட்சி அம்மா அதுல வசமா மாட்டிக்கிட்டாங்க. மேடம் வர சொன்னீங்கன்னா அவங்க கிட்ட விஷயத்தை சொல்லிட்டு இது சம்பந்தமா இன்டர்வியூ எடுத்துட்டு போயிருவேன் சார். இதை பாரு தம்பி. அப்பா,
அதெல்லாம் இருக்கட்டும், நான் கொஞ்சம் சார் கிட்ட தனியா பேசிட்டு வந்துடுறேன். சார் முதல்ல மேடம் இன்டர்வியூ கொடுக்க சொல்லுங்க. அவங்க கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுத்துறேன். அப்படியா சார்? சரிங்க சார். வாங்க போலாம். வாங்க. கேள்வி எல்லாம் கேட்டேனா பல்லு முகரெல்லாம் உடைச்சிருவேன். சரியா? என்ன சார் சொல்றீங்க? சார் 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 என்ன சார் பண்றீங்க? சார் விடுங்க சார். சார் சார் என்ன சார் நீங்க? சார் 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 அடிக்காதீங்க. சார் 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 என்ன சார் ரத்தம் வருது? சார் ஒரு பத்திரிக்கையாரனே அடிச்சிட்டீங்கல்ல, உங்களை சும்மா விட மாட்டேன் சார். ஏய், நான்லாம் பத்திரிகையாளர்களை மதிக்கிறவன் தான். ஆனா உன்ன மாதிரி பணம் வாங்கிட்டு பொய்யான நியூஸ பரப்புறாங்கல்ல, அவனுங்களை மதிக்கணும்னு அவசியமே கிடையாது. புரியுதா? அப்படியே விட்டனா போடா போடா. பொய் நியூஸ போட்டு பேரை கெடுக்க பாக்குறியா? போடா சார் போடு. டேய், இனிமே இந்த பக்கம் வந்த கைய கால உடைச்சு போட்டுருவேன். அப்புறண்ணே உன் இன்டர்வியூல அடுத்தடியா போதும் போல வாய் குளர்ச்சி உளறிடுச்சுண்ணே. அதிரடியா இருக்கு போல இருக்கு. சாப்பிட்டியா? இல்லண்ணே. போய் கொட்டிக்கோ போ. தேங்க்யூண்ணே. சக்தி ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ?